ஐஸ் இருந்தா அள்ளி விடு. ஐஸ் இருந்தா அள்ளி விடுவா. ஐஸ் தூக்கு புதுசாக. புதுசாக ஒண்ணுதான் பாருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? முடியாததுக்கு தான் தூக்கணும். மாப்ளே, இந்த ஐஸ்ல வரால மாப்ள ஐஸ் இருக்குனே. சரி இந்த ஏய் சரிங்களாமே. என்னாச்சு? அம்மா கொடுத்துரு. நான் கொளுறேன். கொளுறேன். புனர். ஏய் வலி விழுந்துற. நான் வந்துட்டேன். வா. தூக்கு. ப்ளீஸ். அபீஸ். தூக்கு. டா. கட்டா. ஏய் தூக்கு வாடா அவனே. கட்டால கொட்டி விடுங்க. இங்க. தூக்கு போடா. வாடே தூக்கு. வழுக்குது ரொம்ப வழுக்குது. சந்தியா எடு எடு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துக்கிட்டு நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்கோம். யாரு கூடனா நம்ம நண்பன், எல்லாருக்கும் ஒரு உயிர் நண்பன் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, உயிர் நண்பன் தான் இவன். அப்போ போட்டில் இன்னைக்கு வந்துக்கிட்டு மீன் இறக்குறது ஏற்றுறது தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எத்தனை தடவையோ நம்ம போட்டில் நம்ம கம்பெனியில் மீன் ஏற்றுறது இறக்கலாம் பார்த்துருப்பீங்க. நண்பன் வந்து ஒரு பயங்கரமான தொழிலாளி. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த தொழிலாளின்னு இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா அவர் மீன் பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க அவர் எவ்வளோ பெரிய தொழிலாளின்னு. அவ்வளோ மீன் பிடிச்சிருப்பார். வாங்க பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு. என்ன மீன் அதிகமாக இருந்துச்சுடா? இன்னைக்கு தானே ராகுலட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மேலே ஒரு நாள் ராகுலட்டம். இவர் வந்து நம்மளுடைய தம்பி புலி, கால புலி. அடுத்து இவர் வந்துட்டு யாருன்னா எங்க தம்பி. எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க சித்தி பையன். இப்போ மரியதாஸ் எங்களுக்கு எப்படியோ அதே தான் இவர். ஏன்னா மரியதாஸ் எங்க கூடயே வளர்ந்தாரு, இவர் தூரத்தில் வளர்ந்துட்டாரு. அதனால கொஞ்சம் இல்லை, மரியதாஸ் எங்க கூடயே வளர்ந்துட்டாரு, இவர் வளர்றதை நிப்பாட்டிட்டாரு. தம்பியை கலாய்க்கிற முதல் கொழுகு மச்சான். சூப்பர் வீடியோவா எடுத்துங்க தந்தியா. நான்கு மட்டும் அதான் போக இதெல்லாம் சூப்பரா போகும் இந்த வீடியோ. ஆமாண்ணே ட்விட்டரில் எடுக்கணும். ஆமா எப்படி தண்ணியா போட்டு மோட்டர் போட்டு மோட்டருடா தூட்டாருடா. தூட்டாரு கடல் மாதிரியே இருக்கு. கடல் தான் ஓட்டனே. அந்த பாக்ஸ் வெள்ளை பாக்ஸ் இருக்கிற அரை பறக்கும் எப்படி வச்சிருக்கீங்களா? இங்கே மீன் இருக்குங்களா? சரி சரி ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாருமே பயங்கரமான உயிர் நண்பர்கள். ஒன்றாவே எல்லா விஷயத்துக்குமே சுற்றி எல்லா விஷயமே நாங்கள் ஒன்றாவே தெரிவோம். ஆனால் என்ன திருமணமானதுக்கப்புறம் அக்கா பிரிஞ்சிட்டோம். அவன் கல்யாணம் முடிஞ்சு அவன் தங்கச்சி மனம் வந்துட்டான். நான் மூக்கையிலே இருந்துட்டேன். இப்படி இன்னொரு நண்பன் குட்பின்னு இருக்கான். இப்படி எல்லாருமே பிரிஞ்சு எல்லாருமே போயிட்டோம். அதனால் இன்றைக்கி நான் வந்து தங்கச்சி மனம் ஒரு திருமணத்துக்கு வந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ என் நண்பன் வந்து கடலுக்கு போயிட்டு கரை வந்தான். சரி ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன். போன இடத்துல நண்பன் வந்து நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்து இறக்கிக்கிட்டு இருந்தான். அதோட நம்ம நண்பனையும் காமிச்சிட்டு நண்பன் பிடித்த மீன்களையும் காமிச்சிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு அந்த அத்தங்கரையே கேட்டுப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே அந்த பழைய நினைவுகளெல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக வீடு வந்தேன். நண்பன் வந்து நல்லா நிறையா மீன்கள் பிடிச்சிருந்தான். பிடித்த மீன்கள் எல்லாத்தையுமே வந்து வியாபாரியிடம் விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி நீங்கள் கேட்கலாம், உங்கள் நண்பன்கிட்ட நீங்கள் மீன் வாங்கி உங்கள் கடைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. நண்பன் வந்து ரொம்ப நம்ம ஊர்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறனால அவன் வந்து தங்கு கடல் மீன் தான் பிடிப்பான். அதனால நம்ம நண்பன்கிட்ட இல்லாமல் நம்ம வந்து தினமும் பிடிக்கிற மீன்கள் தான் வாங்குவோம். நண்பன் வந்து 5 நாளாவது கடலுக்கு போயிட்டு தான் கரை திரும்புவான். அதனால் நண்பன்கிட்ட வந்து நம்ம அந்த நினைவுகளை மட்டும் பகிர்ந்து கொண்டுட்டு அவன் பிடித்த மீன்களையும் பார்த்துட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம். உண்மையிலேயே நிறையா மீன் பிடிச்சிருந்தான். அதுலேயும் மெயினாக வந்து சிங்கி, அந்த லேப்ஸ்டாரு, சங்குலாம் நிறையா பிடிச்சிட்டு வந்திருந்தான். உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான அது ஒன்று அது
கிளம்பி கொட்டி என்ன செய்ய கொட்டி விடு கொட்டி ஓடியா ரேஸ் காலடியா இதான் இது பேர் சவரன் சொல்லுவோம். ஆனா இன்னொரு பேர் வந்து டோப்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு விலை போகாது. வேற லெவல்ல விதுறாரு. சூப்பரா வைடா. இது அடுக்க இதுல அடுக்க மாப்ள. என்னது கரிங்க மரம் சொல்லுவோம். பச்சை கலிங்க உருட்டு கலிங்க. இவர்தான் நல்ல ரேட்டுக்கு கூட போவோம். இப்ப எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிட்டாங்க. ஏய் இதெல்லாம் போடு பர்ஸ். அந்த இருக்கு ஒரு கடைசி பஸ் ஊதா. என்னசி இதெல்லாம் பெருசுல அடுக்கு. இலியே. ஏய் இலியே. மச்சான் இலுங்க. தூக்கு நானு மச்சான். எதுல குத்துனாலும் பார்த்து அதுல ஊத்த விட்டுறாதீங்க. ரைட். இந்த கொழுங்கு மச்சான். இந்தாங்க. அது தொழிலே இல்லவனே. அது நல்லா வரும் இல்ல. இது 5 நாளைக்கே ஒரு மாதிரி விட்டுருங்க. அதான் 10 நாள் வெறுசா கம்மியா இருந்தனால 10 நாள். ஆள் மேல வந்துட கூடாதுல அந்த பலகை. ஏய் 19 செட்டு வெள்ளத்தினால கொஞ்சம் மேல தெரியுது. வல்லங்க விட மாட்டாங்க. 2 நூல்ல 3 நூல்னா வர கம்மியா இருக்கு. 2 நூல் ரொம்ப தூரமா ஓடும். என்னவே கூட்ட ஆளுக்கு நிக்குது. ஆளுக்கு நிக்காத 2 சும்மா நிக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. மீன் வரணும் ஆளுக்கு மீன் பொறுக்கணும்ல. தம்பி லூரு என்ன பண்றான்? போடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவரு அள்ளி போடுறாரு. அள்ளி போடுறேன். இருக்கோம். அதுக்குள்ள தண்ணி வந்து உள்ள சிங்கி பிடிச்சிருக்காங்க. லாப்ஸ்டர் அதை காட்ட போலாம். அதுவும் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நம்மெல்லாம் முன்ன பண்ணுவோம். கச்சா போட்டு தண்ணியில் ஓட்டி இழுத்துட்டு வருவோம். அந்த கச்சா மாலில் வந்துக்கிட்டு சிங்கியை காப்பாற்றி கொண்டு வருவோம். டெக்னாலஜி நாங்களும் வளர்ப்போம். டெக்னாலஜியை வளர்த்துட்டாங்க. உள்ளேயே வந்துக்கிட்டு மீனை இது சிங்கியை போடுறதுக்குன்னு ஒரு அறை தயாரிச்சுட்டாங்க. போட்டு இதில் அறைய காமிக்குதுன்னா வலைய காமிக்கிறேன். நீ வலை கீழே வலை அல்லமா இல்லை. இந்த ஒரே சின்ன போட்டு நான் பார்த்து கட் பண்ணு. 10 பேர் இறங்கி கடை குளிக்கலாம். இடம் இல்லாம ஏன் சொல்ற? 10 பேர் கடை குளிக்கலாமா? ஆமா. மண்ணங்கிழங்கு போட்டு ஒரே ஒன்று தான். லைட்டு உள்ளது வல்லத்தோடய இருக்காங்க. இந்த பாருங்க லெஃப்ட் ஸ்டார். அதுக்குன்னு ஒரு அறை போட்டு அந்த அறைக்குள்ள இருக்கு. பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. ஓட வைக்கவா? சிங்கி லேசா ஓட வைக்க. எடு லைட்டாக ஏதாவது ஒன்று தூக்காமி. என்ன ஏதாவது தூக்காமி சும்மா இறங்கலாமா? இறங்கலாமே. இறங்கி எப்படி ஒன்று முடிச்சுமா கையில் காமி. இப்போ தம்பி வந்து ஒன்று எடுத்து காமிக்க போகிறான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. மீனை தான் பொறுக்க முடியும். ஆளுங்களை விட்டுக்கணே. என்ன தூக்கி இறங்கவே விட முடியும். அப்போ எப்படி எடுப்பிய? அப்போ எப்படி எடுக்கிறது? அவருக்கு போட்டுக்கு மேலே இருக்கும் பாருங்க. அது உள்ளே இருக்குது அப்படியே. வளர்க்குதுடா பிடிக்க முடியல. சரி இது எப்படி எடுப்பியப்போ? அப்படியே அந்த உள்ள வச்சிருக்கேன். தண்ணியை திறந்து விட்டுட்டு தண்ணிக்குள்ள கீழே விட்டுட்டு எடுத்துருவீங்களோ? அதை அடைக்கணும். 4 ஓட்டையும் அடைச்சிட்டு வள்ளத்துக்குள்ள தண்ணி ஓட விட்டுரும்.
இப்போ அந்த தண்ணி கடல் தண்ணி உள்ள வருதா? ஆமா, இந்த இருக்குல்ல ஓட்டை, ம் இது ஒண்ணு தங்கிட்டு ஒண்ணு இருக்கும் பாருங்க, அந்த அது ஒண்ணு, அது வழியா போய்கிட்டே இருக்கும் தண்ணி, வெளியே போய்கிட்டு இருக்கணும். ஆமா, மீன் எல்லாமே உள்ள வந்துடும். ஒரு சில மீனுங்க, சின்ன சின்ன மீனுங்க உள்ள. பார்த்துக்கிறீங்க, இது வந்து போட்டுக்குள்ளேயே தண்ணி உள்ளே இருந்து கடல் தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தம்பி தூக்கிட்டாண்டா ஒன்று. பெரிய சைஸ்லாம் இருக்கான், இது சின்னதாக தான் பிடிக்க முடியுது. பாருங்க, தூக்கி பிடிக்காம எவ்வளோ ப்ரெஸ்ஸாக இந்த மாதிரி இருந்தால் இது வந்துட்டு செம்ம ப்ரெஸ்ஸாக இருக்கும். அதுவும் இது உயிரோட கொடுத்தா மட்டும்தான் அது காசு. செத்துருச்சுன்னா மதிப்பு இல்லை. இதுக்காண்டியே பெரிய லெவலில் போட்டில் செலவு பண்ணி ஒரு அறை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் ஒரு அறை ரெடி பண்ணணுன்னா அது எவ்வளோ செலவு வரும். அதை பண்ணி இந்த விஷயத்தை உயிரோடு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு தண்ணியை விட்டு சூப்பராக போயிடும். சூப்பர் தினானே ரொம்ப முறிச்சு. சரி விட்டு சரி, வேலையை பாரு, வேலையும் கெட்டதில்ல. 2 கிலோ இருக்கு, சரியான சைஸ். சரி முடிச்சிரு, வேலையை முடிச்சிரு. இப்போ வந்து அந்த அறையை மூட போகிறான். பாருங்கள், இதுதான் அயனேசியா. கடல்லே நல்ல கலராக மாறக்கூடிய ஒருத்தவன் இவருங்க. கடவுரால் எவ்வளோ பெரிய கடவுரால் பாருங்க. வட்டி வேணும்ண்ணே.